இப்போ எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறேங்க. அதுக்காக தேவையான அளவு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, வெண்டைக்காய், 3 தக்காளி. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்க, கல்லெண்ணெய். உங்களுக்கு வேணும்னா நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெயும் உடம்புக்கு நல்லது தான். ஆனால் நான் வந்து கல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கல்லெண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை இதில் போட்டு பொரித்து எடுத்துருவேங்க. பாருங்கள், வெண்டைக்காய் இப்போ உள்ளே ஆட் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, வெண்டைக்காய் வந்து இந்த எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடய வழுவழுப்பு தன்மை வந்து நம்மளுக்கு வெண்டைக்காயில் வந்து இருக்காது. குழம்புக்கும் வந்து கொஞ்சம் வழுவழுப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கும். இந்த வழுவழுப்பு தன்மை எடுக்கணுங்கிறதுக்கா இது நல்லா வதக்கி விட்றேங்க. அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் வச்சு அதே பாத்திரத்தில் அந்த எண்ணெய் மிச்சமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். அந்த எண்ணெயில் வந்து கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா லைட்டாக பொரிச்சிடுங்க. நல்லா பொரிக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கருவேப்பிலை உள்ளே போய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வர டைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வரமிளகா தான் ஆட் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் யாரும் சாப்பிட மாட்டோம், அதனால் வரமிளகா தான். எந்த குழம்பு வச்சாலும் வரமிளகா தான் போடுவேன். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை வந்து உள்ளே கொட்டி அது கொஞ்சம் லைட்டாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விடுங்க. வேணுனாலும் 2 கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம், சீக்கிரம் வதக்குறக்கோசரம். நல்லா வதக்கி விடுங்க. செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட் பிடிக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டும் உள்ளே ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. செவந்து வர அளவுக்கு வதக்குங்க. அப்போ தான் வந்து சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டும் அந்த குழம்புல ஆட் ஆகும். பூண்டு ஆட் பண்ணால் இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, அதனால் பூண்டும் போட்டிருக்கேன். இந்த 2ம் செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 தக்காளியை 4 துண்டாக அரிஞ்சு மிக்சியில் ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்குங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தாளித்து விட்டோம் இல்லையா, வதக்கணும் இல்லையா, அதில் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. 2 உப்பு போட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிங்கன்னா இந்த கலரும் மாறிடும். 2வது தக்காளியோட பச்சை வாசம் வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து வராது. அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், சாம்பார் தூள், இந்த பொடி மட்டும்தாங்க நான் எப்போவுமே ஆட் பண்ணுவேன். மிளகு தூளெல்லாம் ஆட் பண்ணவே மாட்டேன், மிளகாய் போடுறதோடு சரி. பாருங்கள், போட்டேன். நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான கல்லுப்பு எடுத்துக்கோங்க. எந்த குழம்புக்குமே சரி கல்லுப்பு போடுங்க. நாம் சாப்பிடும்போது சாப்பாடு பத்தல, குழம்புக்கு உப்பு பத்தலைன்னா மட்டும்தான் நம்ம பொடி உப்பு யூஸ் பண்ணணும். மேபி கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேவி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் உள்ளே போட்டுருங்க. நம்ம பொரிச்சு எடுத்து வச்ச வெண்டைக்காயை உள்ளே போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா வெண்டைக்காய் போட்டிருக்கோம், அது கொஞ்சம் நல்லா வேகணுங்கிறக்கோசரம் தண்ணி வாட்டர் உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு போட்டிருக்கேன். கல்லுப்பு போட்டு அதையும் நல்லா கலக்கி விடுங்க. எல்லாருமே பொடியுப்பு மாறிட்டோம். அது தேவையான அளவு மட்டும்தான் நம்ம பொடியுப்பு தேவைக்கேற்றா மட்டும்தான் சாப்பிடும்போது ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணால் நல்லா கிரேவி டைப்பில் வந்திருக்குங்க. கிரேவி டைப்பில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வந்து ஏற்கனவே அரைச்சி பொடி பண்ணி பூ மாதிரி உதிரி வச்சுருக்கேன். அதையும் வந்து குழம்புல சேர்த்திக்கலாம். குழம்புல சேர்த்துனா மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் கிரேவியாக இருக்கும் குழம்பு, சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைப்பில் வரும்போது தேங்காய் பூ போட்டு இறக்கி வச்சு
சுடு சாப்பாடுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம்.